அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆதி திராவிட நலத்துறை, அதாவது டிஆர்பியிலிருந்து அந்த எஸ்ஜிடிக்கு செலக்ட் பண்ணப்பட்ட, அதாவது இடைநிலை ஆசிரியருக்கு சில தேர்வு செய்யப்பட்ட ஆதி திராவிட நலத்துறையை சார்ந்தவர்களுக்கு கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க. எப்போ மறுபடியும் சான்றிதழ் சரிபார்ப்பு துறை சார்ந்ததாக இருக்குது. இது ஒரு வழக்கமான நடைமுறை தான் அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி மற்ற ட்ரைபலுக்கு தொடக்கக்கல்வி டிஇன்னு சொல்லக்கூடிய தொடக்க கல்விக்கு எப்போ இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி யூஜிடிஆர்பி ஆல்ரெடி எல்லாமே ஒர்க்கு முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு போஸ்டிங் எப்போ போட வாய்ப்பு இருக்குது. இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை மட்டும்தான் கொடுப்போம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி ஆதி திராவிட நலத்துறையில் இடைநிலை ஆசிரியர்களாக தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே கடிதங்கள் அந்த துறை சார்ந்த அந்த துறையிலிருந்து வந்திருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஏன் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்குன்ற காரணம் பார்த்திங்கன்னா, ஆதி திராவிட நலத்துறை, அதாவது ஏடிடபிள்யூவில் ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் ஆல்ரெடி ஒர்க் பண்ணக்கூடிய அந்த டீச்சர்ஸ்க்கு ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நேற்று தான் முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், 12, 13 2 நாள் ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங்னு சொல்லிட்டு போட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் சிறப்பாக முடிஞ்சதுனால அடுத்ததாக இருக்கக்கூடிய வேக்கன்ஸ்க்கு இப்போ மீதமுள்ள காலி பணியிடங்கள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிளேசஸ்க்கெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்க மாறி இருப்பாங்க. மீதமுள்ள காலி பணியிடங்களுக்கு அந்த தேர்வர்களை நியமிக்கும் பொருட்டு டிஆர்பி அனுப்பிய அந்த தேர்வு பட்டியலினுடைய அடிப்படையில் யாரெல்லாம் அந்த துறை சார்ந்தவங்க செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு கடிதங்கள் டிஆர்பி மூலமாக அந்த துறை சார்ந்து ஆதி திராவிட நலத்துறை சார்பாக அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த அனுப்பிச்சிருக்கக்கூடிய கடிதத்தில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா, எதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விவரங்கள் கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் எவ்வளோ தான் ஆதி திராவிட நலத்துறைனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 139 பேருன்றது ஆல்ரெடி தெரிஞ்சிருப்போம் அவங்க விட்டதில். அவ்வளோதான் வேக்கண்ட் இருக்காருன்னா ஆதி திராவிட நலத்துறையில் 1177 வேக்கண்ட். இது எஸ்ஜிடி மட்டும் கிடையாது. இந்த 1177 பிடி அசிஸ்டண்ட்டு, அதே மாதிரி ஹெச்எம், அந்த வேக்கண்ட் எல்லாம் சேர்த்து 1177 போஸ்டிங் வேக்கன்சி இருக்குது. இதில் அதிகமான வேக்கன்சி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு இந்த கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சிட்டதுனால அந்த 12/6 அதே மாதிரி 13/6 இன்றைக்கி வரைக்கும், அதான் நேற்றே ஆக்சுவலாக முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்சிட்டதுனால தான் இப்போ இவங்களை முதலாக கூப்பிட்ருக்காங்க. இது வழக்கமான நடைமுறை தான். ஆல்ரெடி இந்த யூஜிடிஆர்பியில் செலக்ட் ஆன எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்கள கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட்டே பண்ணிட்டாங்க. கூப்பிட்டு எல்லாமே முடிச்சுட்டு அப்பாயின்மெண்ட்டே பண்ணிட்டாங்க. அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு நியர்லி ஒரு கொஞ்ச நாள் ஒர்க் பண்ண உடனே மறுபடியும் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு நியமனங்கள் விரைவில் நிச்சயமாக இருக்கும். ஓகேங்களா? அதில் எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. இப்போ ஆதி திராவிட நலத்துறையை மாதிரி அதே மாதிரி இந்த ட்ரைபலுக்கு இப்போ கேட்டிருக்காங்க. அதாவது 16 to 21 வரலையும் அதாவது பழங்குடியினர் நலத்துறையில் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங்காக ஆல்ரெடி ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங்காக அந்த ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இடையில் 22 23க்குள்ளேயே முடிஞ்சிடும். இல்லை 21க்குள்ளேயே மேக்ஸிமம் 21 அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது முடிஞ்சிருச்சுன்னா அடுத்ததாக இவங்களுக்கு கவுன்சிலிங் இருக்கிறக்குள்ள அடுத்து ட்ரைபலுக்கு யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்கள செகண்ட் ரவுண்டில் கூடுவாங்க. இப்போ ஏடிடபிள்யூவில் கூப்பிட்ருக்காங்க இல்லைங்களா, எழிலகத்துக்கு கூப்பிட்ருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 18ஆம் தேதி எல்லாருமே வரணும்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. அதே மாதிரி ட்ரைபலுக்கு இந்த கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே, ஐ மீன் இந்த ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே நிச்சயமாக கூடுவாங்க. இப்போ ஏடிடபிள்யூ பொறுத்தவரையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்றைக்கு வர சொல்லியிருக்காங்க, 18/6/2025 வர சொல்லியிருக்காங்க. காலை 10 மணிக்கு எங்கே இருக்கணும் வரணும் அப்படின்னா சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எழிலகம், அந்த கட்டிடத்துக்கு அந்த ஆதி திராவிட நலத்துறை அந்த இதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வரும்போது என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா கல்வி சான்றிதழினுடைய அந்த ஒரிஜினல் ப்ளஸ் அதோட ஜெராக்ஸ் 2 காப்பி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பிஎஸ்டிஎம் அது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல், அதோட 2 காப்பி. அதே மாதிரி நீங்கள் பர்சன் வித் டிசேபிலிட்டிஸாக இருந்தால் பிடபிள்யூடி, அதாவது பர்சன் வித் டிசேபிலிட்டியாக இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது ஒரிஜினல் ப்ளஸ் 2 ஜெராக்ஸு. அது மாதிரி ஃபஸ்ட் டைம்ன்றதை விட கடந்த காலங்கள்லாம் கேட்டிருக்காங்க. பட் இந்த வேலைவாய்ப்பு அட்டை, இப்போ நிறைய பேர் வேலைவாய்ப்பு அட்டைகளை இதை யூஸ் இல்லைன்னு சொல்லி புதுப்பிக்காமல் கூட வச்சுருப்பீங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் ஏதாவது வேலைவாய்ப்பு அட்டையில் உங்கள்கிட்ட இல்லைன்னா கூட புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணி கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை ஒரிஜினல் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரிஜினல் நீங்கள் ஆல்ரெடி கரெக்டாக நீங்கள் ரினியூவல் பண்ணி வச்சுருந்தீங்களா, அதை கொண்டு போங்க. இல்லாதவங்க புதுசாக கூட
பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் சர்டிஃபிகேட் அதாவது பிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அது வந்து பார்த்தீங்கன்னா, சிவில் சர்ஜன் தகுதிக்கு வந்து குறையாத டாக்டர் கிட்ட வந்து வாங்கணும். இது வழக்கமான நடைமுறை தான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெட் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. ஆசிரியர் தேர்வு வாரிய தகுதி தேர்வு சான்றிதழ் உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து அந்த ஒயிட் பேப்பர்ஸாக தான் இருக்கும். 2012 மட்டும் தான் ஒரிஜினல் கொடுத்தாங்க. மற்றது எல்லாமே 2013 அது வந்து ஒயிட் பேப்பர்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அது இருக்கிறத வந்து 2 ஜெராக்ஸோட எடுத்துகிட்டு போங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினல் ப்ளஸ் 2 ஜெராக்ஸு. அதே மாதிரி வந்து துறை ஒதுக்கீடு உங்களுக்கு வந்து ஏடிடபிள்யூ வந்து சார்ந்து துறை ஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? அந்த துறை ஒதுக்கீடை வந்து அந்த துறை ஒதுக்கீடு பண்ணதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 2 வந்து எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி இந்த அழைப்பாணை கடிதம் இது ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த காலிங் லெட்டரை வந்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ இந்த அழைப்பாணை கடிதத்தை வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும். அது இதர ஆவணங்கள் ஏதேனும் இருந்தான்னு சொல்கிறாங்க. சப்போஸ் இருந்தால் ஏதாவது வந்து உங்களுக்கு சார்ந்தது வந்து ஏதாவது அவங்களுக்கு தெரியல இதர ஆவணங்கள் வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி வந்து யார் சொல்கிறாங்கன்னா இந்த ஆதி திராவிட நலத்துறை வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து 18ஆம் தேதி போனவொன்னே அடுத்து வந்து உடனடியாக வந்து இருக்கும். இல்லைனா வந்து எல்லாத்தையும் சேர்த்து அந்த ஜூலையில் வந்து கண்டிப்பாக போட தான் போகிறாங்க. அப்போ வந்து போடுவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் வந்து இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம ட்ரைபிளை பற்றி சொன்னோம். 16 to 21 வந்து அவங்களுக்கு வந்து என்ன இருக்குது ட்ரைபிளுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து இருக்கிறதுனால அந்த ஆல்ரெடி ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு அதுக்கடுத்து ட்ரைபல் டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆனவங்களையும் வந்து நிச்சயமாக வந்து கூப்பிட்ருவாங்க. அதே மாதிரி வந்து கல்லர் நல பள்ளிகள்லாம் இருக்குது இல்லைங்களா? அதில் வந்து பிறன்மலை கல்லர் அந்த பிஎம்கேன்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லைங்களா? பிறன்மலை கல்லர் செலக்ட் ஆனவங்களுக்கும் அதே மாதிரி அந்த துறை சார்ந்த அந்த பொதுமாறுதல் கலந்தாய்வு வந்து முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து இருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து யூஜிடிஆர்பி. சார் யூஜிடிஆர்பி எப்போ தான் சார் போடுவாங்க அப்படின்னா வந்து பள்ளிக்கல்வித்துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்காட்டி வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த 2025-26க்கான நாட்காட்டி வந்து விட்டுருக்காங்க. ஓகேங்களா? இந்த நாட்காட்டியில் வந்து கவனிக்கத்தக்க விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தகவல் வந்து அருமையாக கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து முன்னுழைவு பயிற்சி இந்த பள்ளிக்கல்வித்துறையில் வந்து வெளியிடப்பட்ட நாட்காட்டி இது அரசால் அந்த சார்ந்த அந்த துறையால் பள்ளிக்கல்வித்துறையால் வெளியிடப்பட்ட நாட்காட்டி. ஏன்னா வந்து இதில் வந்து முன்னுழைவு பயிற்சின்னு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு? இந்த பள்ளிக்கல்வித்துறையில் வந்து இது பண்ணது வந்து இது வந்து இந்த முன்னுழைவு பயிற்சி வந்து எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம். ஓகேங்களா? இந்த ஜூலை மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுழைவு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த முன்னுழைவு பயிற்சியில் வந்து நீங்கள் வந்து குறிப்பிடத்தக்க விஷயம் கவனிக்கத்தக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நேரடி பயிற்சியாக வந்து கொடுக்குறாங்க. புதிதாக நியமனம் செய்யப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் எத்தனை நாள்? 5 நாள். புதிதாக நியமனம் செய்யப்பட்டதுன்னா கடைசியாக பட்டதாரி ஆசிரியர்களை வந்து நியமித்தது 2013 அந்த 14 அதாவது 26/9/2014 நியமித்தாங்க. அதுக்கடுத்து வந்து 2017 வந்து கிராஸ் மேஜர்ஸ் அதாவது வந்து ஒரு சிலர் வந்து அவங்க வந்து மேக்ஸ்க்கோ இல்லை வந்து வேறு எதுக்கோ வந்து பாஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க வந்து உடனே கிராஸ் மேஜர் வேறு எதுனா வந்து சேம் டிகிரி வந்து கிராஸ் மேஜர் எதுனா பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து மேக்ஸாக இருக்கும். இப்போ வந்து ஜியோகிராஃபி பண்ணியிருப்பாங்க, இல்லை ஹிஸ்ட்ரி பண்ணியிருப்பாங்க, இல்லை ஜுவாலஜி பண்ணியிருப்பாங்க. பிஏ ஜுவாலஜி அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கு ஆல்ரெடி பிஎட் இருக்கிறதுனால ஒரு கொஞ்சம் பேர் 2017 வந்து போட்டுருவாங்க. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச தகவல் தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து நியமனங்கள் வந்து இல்லை. அப்படின்னா புதிதாக நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்கள் வந்து யாருன்னா இப்போ நியமிக்க போகிறவங்க தான். ஸோ உங்களுக்கு நிச்சயமாக 2025 அதாவது இந்த வருஷம் வந்து ஜூலையில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நியமனங்கள் வந்து இருக்க போகுது. அதில் எந்த மாற்று கருத்துக்களும் வந்து யாருக்குமே வந்து தேவையில்லை. அது வந்து அவங்க விட்ட நாட்காட்டி வழியாகவே வந்து அறியலாம். ஏன்னா இந்த நாட்காட்டி இவங்க டிஆர்பி விடக்கூடிய அந்த ஷெடியூல் அவங்க விடக்கூடிய அந்த தேர்வு அட்டவணை கூட வந்து மாறலாம். ஆனால் பள்ளிக்கல்வித்துறையில் வெளியிடக்கூடியது வந்து எதுவுமே மேக்ஸிமம் மாறுறதில்லை. ஓகேங்களா? என்ன ஷெடியூல் அவங்க போடுறாங்களோ என்ன அட்டவணை போடுறாங்களோ அது மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஜூலை 25 வந்து புதிதாக நியமனம் செய்யப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 5 நாள் பயிற்சி வந்து இருக்குது. ஸோ அதனால் கவலைப்படாதீங்க. ஜூலை இறுதிக்குள்ளே நிச்சயமாக அனைவருக்கும் பணி உண்டு. ஓகேங்களா? இப்போ வந்து ஏன் இது வந்து டிலே ஆகுதுன்னா வந்து டெட் ப்ரொமோஷன் கேஸ் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ தான் ஓப்பன் ஆக போகுது செகண்ட் தேர்ட் வீக்கில். ஸோ அதனால் சுப்ரீம் கோர்ட்டில் டெட் கேஸ் வந்து இருக்கிறதுனால அது வந்து ஃபைனலுக்கு வந்தவொடனே எல்லாருக்கும் ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்கன்னா இன்னும் அதிகமான காலி பணியிடம் வந்து ஏற்படும். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாருக்கும் கவுன்சிலிங்கை வந்து முடிச்சுட்டு ஜூலை மேக்ஸிமம் தேர்ட் வீக்குள்ளே வந்து கவுன்சிலிங் வந்து எல்லாருக்குமே முடிச்சுட்டு யார் ஆல்ரெடி ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கு வந்து ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் வந்து எல்லா துறைகளுக்கும் ஓகேங்களா தொடக்கக்கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறை எல்லா துறைகளுக்கும் வந்து முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜூலை 4th வீக் அதாவது ஜூலை லாஸ்ட் வீக்கில் வந்து 100% வந்து ஜாப் போட போகிறாங்கன்றது வந்து இதன் மூலயமாவே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இது வந்து இவங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். அதே மாதிரி தொடக்கக்கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறை தொடக்கக்கல்வித்துறை ஆதி திராவிட நலத்துறை ட்ரைபல் வெல்ஃபேர் இது எல்லாத்துலேயும் இதில் வந்து உள்ள வரவங்களுக்கும் வந்து நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே இது பள்ளிக்கல்வித்துறையில் வந்து வெளியிடப்பட்டது. ஓகேங்களா? அதனால தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். தொடக்கக்கல்வித்துறை வந்து வந்திருந்தால் வரும்போது வந்து நிச்சயமாக அதை வந்து நான் சொல்கிறேன். ஸோ உறுதியாக அனைவருக்கும் வந்து ஜூலை இறுதிக்குள்ளே வந்து பணி உண்டு. ஸோ செலக்ட் ஆன யாருமே வந்து
கவலைப்பட வேண்டாம். நிச்சயமா இந்த வருஷம் பணி நியமனம் இருக்கும். இந்த பணி நியமனங்கள் தள்ளி போக வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அரசாங்கத்துடைய கடைசி ஆண்டுன்றதால பணி நியமனங்கள் தள்ளி போக வாய்ப்பு இல்ல. அதே மாரி அடுத்ததா ஒரு எக்ஸாமும் வந்து ஏன்னா யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டெட்டும், எஸ்ஜிடியும் ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர்ல கண்டிப்பா வந்து வரும். ஸோ டெட்டுக்கான அறிவிப்பும் வந்து விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாரி அந்த எஸ்ஜிடி எப்போ நடக்க போகுதுன்னோ அந்த ரிவைஸ்ல வந்து கண்டிப்பா வந்து வரும். ஸோ இதில் வந்து தவற விட்டவங்க மனசை தளராம, மனசை திடமாக்கிட்டு ஒரு தன்னம்பிக்கையோட அடுத்த தேர்விற்கு வந்து தயாராகுங்க. நிச்சயமா வெற்றி உங்கள் கையில். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.